ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரவை புட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரவை 200 கிராம், சர்க்கரை 100 கிராம், தேங்காய் அரை மூடி, நெய் 20 கிராம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ரவா வறுபட்ட வாசனை வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி புட்டு வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவா ஆறிடுச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரவாவை இந்த மாதிரி புட்டுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்த குழாயை இது மேலே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போது ரவா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை திரும்படியும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் திருப்படியும் அந்த குழாயில் வச்சு வேக வைக்கணும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம திரும்பவும் இதை புட்டுக்குழாயில் வச்சு ஒரு தடவை வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சர்க்கரை. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிசாஸ் தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.